ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எங்கப்பா ஸ்டாப் பண்ணோம்? வேர் வி ஸ்டாப்ட் ப்ளீஸ் செக். எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க குரூப்ல. சார் சம்மோட முடிச்சிருக்கேன் சார். ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் சார். ஓகே, என்ன ப்ராப்ளம்ஸ்? டிகிரி ஷ்ரிங்கேஜ் லிமிட் அண்ட் டிகிரி ஆஃப் ஷ்ரிங்கேஜ். சார் தியரி வந்து ஸ்டோக்ஸ் லாவோட முடிச்சிருக்கேன் சார். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சம்மு தான் சார் போயிருக்கு. ஓ சம், ஓகே ஃபைன். கடைசியா என்ன சம் பண்ணும்? வாட் வாஸ் தி லாஸ்ட் சம்? Determine the shrinkage limit and degree of Shrinkage shrinkage. limit and degree of shrinkage சார். ஓகே, சால்வ் பண்ணிட்டோமா? எஸ் பண்ணிட்டோம் சார். சார். ஏதோ அப்டேட் இருக்கா? இது டிஆர்பில எனி அப்டேட்ஸ் இஸ் கோயிங்? இல்ல சார். ஓகே, ஸோ ஏதோ அப்டேட் இல்லை. ஃபைன். மேக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் மேக்ஸ்? சார்ஜ் சார். அந்த எடுக்கிற டைம்ல சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட்டட். நான் கவர் பண்ண சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், கம்ப்ளீட்டட் சார். ஃபார் ஷேர் மை ஸ்கிரீன். ஒயிட் போர்ட் தெரியுதா? எஸ் சார். அது என்ன சம்னு கொஞ்சம் சொல்லுங்க, அதை படிங்க. Determine the shrinkage limit and the degree of shrinkage with the following test results. ஓகே, ஸோ டெஸ்ட் Mass of soil and the sum degree of shrinkage முடிச்சாச்சு சார். மற்றதெல்லாம் சார் அந்த சம் சால்வ் பண்ணிச்சு சார். ஓகே, தட் இஸ் டன். சார் முடிச்சிருக்கோம் சார். என்னோட கான்செப்டும் அதோட ப்ராப்ளமேட்டிக் முடிச்சிரும் சார். அடோபக் லிமிட்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம் சார். ஓகே ஓகே, ஷ்ரிங்கேஜ் லிமிட் அது போட்டாச்சு. அதெல்லாம் ஃபினிஷ் சார். ஃபுல்லாவே முடிஞ்சதா? யா எஸ் சார். இந்த क्वेश्चन ரூபி வந்து ஆக்டிவிட்டி. ஓகே, அதுல இருக்க டேட்டாவை படிங்க. எனக்கு டேட்டா வேணும், உள்ள இருக்க நியூமெரிக்கல் வேல்யூ. So mass of soil along with the dish 38.78 grams sir. அடுத்து mass of dry soil along with dish 30.46 ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். டேக் டவுன் நெக்ஸ்ட் மாடல். क्वेश्चन எப்படி போஸ்ட் பண்ணவா? shall I post the question or what to do? இல்ல சார், ஸ்லைட்லயே ஷோ பண்ணிடலாம் சார். அப்படியே ஷோ பண்ணவா? சின்னதுதான், ஓகேவா? I will write here small question. நான் எழுதுறது தெரியுதாப்பா எல்லாருக்கும்? விசிபிள் சார். Can you see? Yeah. எஸ் சார். Environmental எல்லாம் முடிஞ்சதா? Is it over? இல்ல சார், போயிட்டு இருக்கு சார். வேஸ்ட் வாட்டர் இருக்கு சார், பொல்யூஷன் இருக்கு. Try this, find the GS and shrinkage ratio. ட்ரை பண்றீங்களா அத? எஸ் சார். சொல்லுங்கப்பா. What is the answer? Answer என்னப்பா? சால்வ் பண்றீங்களா? Okay, fine. So how will you find the shrinkage ratio? What is the expression? V naught. Expression சொல்லுங்க. V naught minus VD divided by VD. VD by VD by divided by liquid limit minus shrinkage limit. Minus shrinkage limit. Correct? So that is equal to, what is V naught? 40. Dry volume is 23.5 divided by 23.5 again divided by liquid limit is 0.6 minus shrinkage limit is 0.2. 1.755. 1.755. இந்த क्वेश्चन வரும் சரியா? இந்த மாதிரி क्वेश्चन வந்து டைரக்டா கேட்பாங்க டிஆர்பி. அடுத்து நெக்ஸ்ட், சோ என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிஎஸ் கண்டுபிடிக்கணும். we also know that shrinkage ratio is equal to gamma d by gamma w. கரெக்ட்டா? சொல்லி கொடுத்தனா அது? எஸ் சார். So what is gamma d? G gamma w by 1 plus c. கரெக்ட்டா? பிளஸ் கரெக்ட்டாப்பா சொல்லுங்க. எஸ் சார். So the shrinkage ratio is equal to G by 1 plus c, which implies G is equal to shrinkage ratio into 1 plus c. So shrinkage ratio value வந்து 1.755 into 1 plus void ratio 3 ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? G into W is equal to S into E யூஸ் பண்ணலாமா? ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன? shrinkage லிமிட்டுக்கு 100%,
100% கரெக்டா? அப்ப S வேல்யூ என்ன? 1 So அப்ப E is equal to G into W. வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு கொடுத்திருக்கான்? வாட்டர் கண்டென்ட்ன்றது என்ன? shrinkage லிமிட் தான வாட்டர் கண்டென்ட் சொல்லுங்க. So E is equal to 0.2 times G, correct? Because the water content is given by shrinkage limit. So 1.755 into 1 plus 0.2 G. Okay, அப்ப என்ன equation? G is equal to 1.755 into 1 plus 0.2 G. Solve for the value of G. 2.704. What is the answer? 2.704. 2.69 or 7. 2.7 was. Copy பண்ணிட்டீங்களா அது? No sir, Amit. Sir, one doubt, sir. Yeah. Sir, shrinkage ratio வந்து percentageல கண்டுபிடிக்குமா இல்ல நார்மலாவே இது பண்ணிக்கலாம் into 100% It is a ratio, right? Fraction Okay. percentage மாத்தணும்னா into 100 போட்டுக்கோங்க அவ்வளவுதான். That is common. Okay. Okay, sir. It is a ratio. Okay. Fine. Next question போலாமா? Next page sir. Write this question. Solve பண்றீங்களாமா? Response. Sir. Yes, sir. Sir, DS 32.5 years, sir. Sir, It's excuse me. 21.2. 32.5 is correct, ma. Yes, sir. Very poor quality, sir. Yes, good. Quality is very poor. Okay, I need to find the degree of shrinkage, correct? The degree of shrinkage is given by what is the value? V naught Minus VD divided by VD into 100. ஆனா நமக்கு எந்த ஒரு வால்யூமும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? shrinkage ratio யூஸ் பண்ணுவோம். What is shrinkage ratio? V naught minus VD. Gamma D by gamma W. That is equal to V naught minus VD by VD minus shrinkage limit. What is gamma D? Gamma D is G into gamma W by divided by 1 plus 1 E. plus C into gamma W is equal to Sir, inge V gamma naught. W, sir. Nama? Okay, okay, sir. V naught minus VD by liquid limit எவ்வளவுப்பா? Liquid limit 40, sir. Sorry. 0.4. Shrinkage limit 0.15. And we know that G into W is equal to S into E. So S வந்து 1. Water content என்ன? S1 இருக்கப்ப water content என்ன? Shrinkage limit, correct? So by E is equal to என்ன போடலாம்? G into shrinkage limit 0.15. So substitute பண்ணுங்க. So G by Sir, G value கொடுத்திருக்காங்களா? Okay. So G value எவ்வளவுப்பா? 2.7, sir. 2.7 by 1 plus E க்கு பதிலா என்ன substitute பண்ணலாம்? 2.7 into 0.4. 0.15. What is the value? இதுக்கு ஏன் போய் இவ்வளவு நேரம் ஆகுது? 5, 3, 30, 1.35, கரெக்டா? அதானப்பா? 0.405, sir. என்னம்மா? 0.405 வருது, sir. E equal to 405. Okay. 0.405. yes, sir. Okay. It is equal to V naught minus VD by VD divided by 0.25. So simplify this. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. எனக்கு இந்த வேல்யூ மட்டும் சொல்லுங்க. V naught minus VD by VD is equal to how much? Same me that value alone. Sir, அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் வரலையே சார் எனக்கு. எப்படி போட்டீங்கன்னா? நம்ம GS into W into degree of saturation into void ratio போட்டுக்கலாம் சார்.
ஆமா. அதுல வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம ஷ்ரிங்கேஜ் லிமிட் எடுக்காம நான் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கேன் சார். அப்படி போடும்போது தான் சார் answer. ஆமா சார். நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட்டே கொடுக்கலையேப்பா. 2 தான் கொடுத்துருக்கேன். லிக்விட் லிமிட், ஷ்ரிங்கேஜ் லிமிட். நோ சார். நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் தான் சார். நம்ம அப்ப அதுதானே சார் எடுக்கணும். Let us try. Answer you will get. I think you will get it. But same with this ratio, the calculate பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. Let us check. அது போடக்கூடாது, SL தான் போடணும். நீ சொல்லுங்கப்பா எவ்வளவு வருது? 0.25 into 2.7 by 1.405. எவ்வளவு வருது? What is this value? 0.48 சார். 0.48 வருது சார். ஆன்சர் வரும் 0.48. கரெக்டா? So அப்ப V0 minus VD is equal to 0.48 VD. அப்ப VD எங்க கொண்டு வந்துருங்கப்பா. என்ன ஆயிடும்? V0 is equal to 1.48 VD plus VD. So which implies V0 is equal to 1.48 VD. What is degree of shrinkage? V0 minus VD by V0 into 100. So V0 என்னப்பா 1.48 VD minus VD by 1.48 சொல்லுங்க. VD into 100. So எல்லாத்துலயுமே எது காமனா இருக்கு? VD காமனா இருக்கு. So 1.48 minus 1 by 1.48 into 100. That is equal to 0.48 by 1.48 into 100. That is equal to how much? 32 sir. 32.43. 2.43. So greater than 15 அப்படினா very poor sir. புரியுதா எல்லாருக்கும்? அங்க வால்யூம் கொடுக்கல, அதனால நம்ம இன்டைரக்டா சால்வ் பண்றோம். சரியா? வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் shrinkage ratio யூஸ் பண்றேன். கான்செப்ட் புரியுதா? ரெஸ்பாண்ட். வெரி குட் क्वेश्चन. Clear Is sir. it clear? Yeah, take down. This slide copy பண்ணிட்டீங்களா? Yes sir. Sir, degree of shrinkage formula கீழ V0 V0 தானே சார்? V0 VD சார். ஆமா சார், நம்ம நீங்க சொல்லும்போது V0 தான் சார் போட்டுருக்கீங்க. ஆனா இங்க क्वेश्चनல போடும்போது VD போட்டு ஆன்சர் நீ V0 தான் V0 போட்டுருக்கீங்க. minus VD டிகிரி V0 V0 மாறும்ல சார் அங்க. V0 இது. தம்பி டிகிரி ஆஃப் shrinkage சொல்லி கொடுத்தால என்ன வரும் அதுல? V0 தான வரும். ஆமா சார். சொல்லுங்கப்பா. V0 V0 போடும்போது கவனிக்கல. சாரி. Change that as V0 everywhere. Sir, shrinkage ratio ல VD தான் sir. Shrinkage ratio. ஓ இதுல VD தான் வருமோ? Shrinkage ல மட்டும் VD வரும் சார். ஓகே ஓகே. ஆமா இது shrinkageல ஆமா இது VD வரும்ங்க. சார் V0. Here VD. shrinkage. சார் இது ஓகே தான் சார். டிகிரி ஆஃப் shrinkage-னு வரும்போது V0 வரும் சார். இங்க shrinkage ratio-ல வரும்போது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் VD தான் சார். சார் ஒன் டவுட் சார், இங்க எடுத்துக்கும் போது நம்ம டிகிரி ஆஃப் shrinkage தானே சார் எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு வந்து V0 தானே சார் இருக்கு. நம்ம shrinkage ரேஷியோ எடுத்துக்கல இல்ல சார். இது V0 இதுல வந்து VD தான் வரும். நோ சேஞ்ச். சரியா? இதுல see what is degree of shrinkage? V0 வச்சு கண்டுபிடிப்போம். shrinkage ரேஷியோல இங்க வந்து VD தான் வரும் ஆப்வியஸா. ஆமா சார். கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல VD வரும். So here you will get VD. Again VD. மொத்தல கரெக்ட்டா? Take down. இது காப்பி பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் பேஜ்? சார் 1 மினிட் சார். Sir, liquid limit to natural water content ஒண்ணா சார்? இல்ல வேற வேற? அப்படி இல்லப்பா. shrinkage limit 15 இருக்குறப்ப நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் எப்படிப்பா 40% இருக்கும்? காமன் சென்ஸ். shrinkage limit 15%. நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் அட் சரியா? வாட்டர் கண்டென்ட்னா வாட்டர் கண்டென்ட்னு அர்த்தம் கிடையாது. கிராஃப் அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த கிராஃப்ல பாருங்க ஃபர்ஸ்ட் shrinkage லிமிட் வரும்,
அடுத்து பிளாஸ்டிக் லிமிட் வரும், அதுக்கு அடுத்து தான் லிக்விட் லிமிட் வரும். சரியா? இது வாட்டர் கண்டென்ட் கிடையாது. வாட்டர் கண்டென்ட் வேல்யூ அட் ஷ்ரிங்கேஜ் லிமிட், வாட்டர் கண்டென்ட் வேல்யூ அட் லிக்விட் லிமிட். புரியுதா? ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? ஓகே புரியுதா? அப்படியே நம்ம எடுத்துக்கணும். that doesn't imply that is a water content. அதாவது ஷ்ரிங்கேஜ் லிமிட் இருக்கிறப்ப எவ்வளவு வாட்டர் கண்டென்ட், லிக்விட் லிமிட் இருக்கிறப்ப எவ்வளவு வாட்டர் கண்டென்ட்னு இந்த क्वेश्चनல மீன் பண்றாங்க. புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதாப்பா? சார் அப்ப அந்த 40% சார் அதுதான்ப்பா 40% தான் லிக்விட் லிமிட். அதான் நான் சொல்றேன். ஓகே சார். சார் ஆனா நம்ம படிக்கிறப்போ நம்ம நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் தனியா ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சிருக்கோம் சார். இப்போ லிக்விடிட்டி இண்டெக்ஸ்ல வந்து WN minus plastic limit by liquid obviously limit. But in this question he is mentioning that water content at shrinkage limit and liquid limit is 40%. Okay, the liquid limit எடுத்துப்போம் obviously. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். liquid limit இல்லாம இந்த क्वेश्चन உங்களால சால்வ் பண்ண முடியாதுல்ல. you can't solve this question without liquid limit, right? water content solve பண்ண முடியாது obviously, so obviously there should be a liquid limit. Okay, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா உங்களுக்கு? கிளியர் ஆகுது சார். சார் எப்பவுமே அப்போ அந்த GW ஈக்குவல் டு SR SND போட்டிருக்கல சார், அது எப்பவுமே W வந்து லிக்விட் லிமிட்டோட வாட்டர் கண்டென்ட் தான் எடுக்கணுமா சார்? இதுல எங்கம்மா லிக்விட் லிமிட்டோட வாட்டர் கண்டென்ட் எடுத்தேன்? சாரி சார், ஷ்ரிங்கேஜ் லிமிட்டோட வாட்டர் கண்டென்ட். ஆமா, மைனஸ் ஷ்ரிங்கேஜ் லிமிட்ல இருந்தா நம்ம மினிமம் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 100% தான் மாறுது. சோ அதனால தான் S1 போடுறப்ப ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்க சார், ஓகே சார். Is it done? 1 minute சார். எஸ் சார், நெக்ஸ்ட் சார். சில காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். பூபதி பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு சார். சார் இப்போ இந்த क्वेश्चनலயே இப்ப லிக்விடிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுப்பாங்களா சார்? சார் சேமிமா சேமி what happened? சார் இந்த क्वेश्चनலயே இப்ப நமக்கு லிக்விடிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவும் கொடுப்பாங்களா சார் क्वेश्चनல? கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த क्वेश्चन வந்து தர மாட்டாங்க ஆப்வியஸா, நான் அதை இன்டெரக்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப they won't ask anything. இந்த மாதிரி क्वेश्चनல ஒன்று தான் கேட்போம் போதும். ஓகே, most probably you won't get a question like this. Like liquidity indexல ஆட் ஆகாது. சரியா? ஓகே, டைரக்டா வரும். இது காப்பி பண்ணிட்டீங்களாமா? இது எஸ் சார். ஃபினிஷ்டு சார். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். Everyone completed? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். சார் W என்ன சார்? W சொல்லுங்கம்மா, என்னம்மா? What happened? சார் W என்ன சார்? 34%. ஆமா ஆமா, W suffix n. ட்ரை பண்றீங்களா? நான் சால்வ் பண்ணவா? சார் பண்றோம் சார். சார் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து 0.125 சார். சார் சேமி liquidity index 0.125 sir. இல்லம்மா 0.125 Yes sir. கரெக்ட். மத்தெல்லாம் போடுங்க. Consistency index வந்து 0.875 sir. வெரி குட். அப்படி இருந்துச்சுன்னா என்ன கன்சிஸ்டன்சி இது? Solid சாஃப்ட்டா? solid semi solid சாலிடா? 87.5 தானே சார் இருக்கு. நாட் சாலிட். Stiff sir, stiff. Stiff. Okay. Shrinkage liquidity index okay. Sir shrinkage நம்ம water content தான் சார் கண்டுபிடிக்கணும். Shrinkage ratio, sorry. This find the shrinkage ratio. What limit? Yes sir.
1.588 sir. Shrinkage ratio. What is early? 1.588 sir. 588 sir. Shrinkage ratio ma. சார் சிங்கேஜ் ரேஷியோ காமா டி பை காமா டபிள்யூ வச்சு போடலாம்ல சார். இப்போ காமா டி வந்து ஜி காமா டபிள்யூ பை 1 plus ஆமா E sir. வச்சு போட்டா 1.588 1.588 தான் சார் வருது. Okay. Okay. What is shrinkage limit? Shrinkage ratio கண்டுபிடிச்சீங்களா? Shrinkage limit என்ன? 25.9 சார். 25.9% சார். பூபதி வந்தது உங்களுக்கு எல்லாமே? பூபதி போட்டிருக்கு சார். Why? Isn't So what is shrinkage limit? So GW, we know that G into W is equal to S into E. So degree of saturation 1 இருக்கப்ப the water content shrinkage limit. The shrinkage limit is equal to E by G. Void ratio என்ன? 0.7. 7 sir. Physical gravity என்ன? 2.7. 2.7 Physical sir. gravity 2.7 sir. 7. 7. So what is 0.7 by 2.7? 0.259. That means ratio 0.259 into 100 is equal to 25.9%. அடுத்து என்னப்பா? Liquidity index, correct? So how will you find the liquidity index? That is given by Yes sir. natural water content minus, correct, by liquid limit minus plastic limit, right? Plastic limit. So what Yes, is natural water content? 34 minus Yes sir. 34 minus plastic limit find பண்ணனும் sir. We know that plasticity index is equal to Plasticity index liquid liquid limit limit minus plastic limit. minus plastic limit. So plasticity index எவ்வளோ? 32. Liquid sir. limit எவ்வளோ? 62. So 62. minus PL தான் இது PL, correct? PL. Yes sir. Plastic limit எவ்வளோ? So plastic limit is equal to 62. 30%. 32, that is equal to 30. By 34 minus 30 by what is liquid limit? 62 minus 62 minus what is plastic limit? 30 sir. That is equal to 0.125. 30 is equal to 0.125. So liquidity index 0.125 na consistency index எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 minus minus IC plus ICL equal to 1. அப்போ IC equal to 1 minus 0.2125. அந்த சாயில் என்னன்னு சொல்லுவோம்? முப்பத்தி எதுல சால்வ் பண்ணீங்க நீங்க? எதுல சால்வ் பண்ணல? முப்பத்தி சார் இதுல ஸ்டார்டிங்ல இது ஸ்டக் ஆயிடுச்சு சார். டேக் டவுன். சார் அந்த first point ஸ்ட்ரிப் point செமி out சாலிட் ஸ்டேட் சொன்னீங்கல சார், அது ஒன்ஸ் ரீகலெக்ட் பண்ண சொல்றீங்களா சார்? டைம் இருந்தா. எதுமா? சார் சாலிட் ஸ்டேட் செமி சாலிட் ஸ்டேட் ஸ்ட்ரிப்லாம் சொன்னீங்கல சார், ஃப்ளோ சார்ட் போடுறப்ப பாஸ்ட் கிளாஸ்ல. அத ஒன்ஸ் சொல்றீங்களா சார்? சொல்றேன் நான் வந்து. ஓகே சார் determine first SL இல்ல SR சார்? SL மட்டும் கண்டுபிடிங்க போதும். சரிங்க சார். Is it done away சார் காப்பீட் சார். முடிச்சிட்டீங்களா பல்லாம்? Is it done? காப்பீட் சார். Okay. Next போலாமா? சார் காப்பீட் சார். Okay. போலாம் சார். ஜனவரி மந்த்ல விட்டதே உடலையாப்பா பூபதி எக்ஸாம்? சார் அதுக்கப்புறமே பாலிடிக் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு 3 எக்ஸாம் அது முடிஞ்சு சார் பாலிடெக்னிக்கே வரும் சார். இந்த 4 எக்ஸாம் முடிஞ்சாதான் சார் பாலிடெக்னிக்கே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒன்றும் இல்லை சார். சார் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போர்டுக்கு ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஓ ஓகே. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற அதனால தான் அது டிலே ஆகுது. ஆனா ரிமைன் ரெக்ரூட்மெண்ட்லாம் ப்ரொசீட் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க சார். அது கிளியர் அப்டேட் தெரியல சார். -0.2 சார். ஆமா 32% சார். என்னமோ 32%. வெரி குட்.
30. 2. Yeah. Yes, sir. எல்லாருக்கும் வந்துதா? போட்டீங்களா அப்ப எல்லாம்? பூபதி ஆன்சர் வந்துதா? பூபதி சார் 0.02. தம்பி நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் பா. 0.32 sir. 0.32 தானப்பா வரும். Yes sir. 32% தானே வருது பூபதி. 1 minute. போட்டிங்களா பூபதி? இஸ் இட் டன்? Yes sir, yes sir. Done sir. வந்துதா எல்லாருக்கும்? Yes sir. Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? Yes sir. Sir. சேமிமா? Sir, liquidity index minus 0.1176, sir. கரெக்ட். Consistency index வந்து 1.1176, sir. 1.1176, sir. Obviously, yeah. Activity number வந்து 1.47, sir. 1.47. sir. Sir, Good. please teach me semi-solitary solicitor in the table and சொல்லுங்க sir, please sir. Yeah, wait, I'll let you know. Yes, And sir. repeat. Yes, sir. பூபதி முடிச்சிட்டீங்களா? Yes sir. சார் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் மைனஸ் 0.108. minus 0.117. minus 0.117 வருது கரெக்டா? ஆமா sir. கம்ப்ளீட்டட் எவரிவன்? எல்லாம் முடிச்சிட்டீங்களாப்பா? Yes sir. Sir, liquidity index minusல sir answer வரும். ஆமா மைனஸ் தான் வரும். Natural water content 24 தான் இருக்கு, plastic limit 20 கிட்ட இருக்கு, so மைனஸ்ல தான் வரும். minus 0.117. Sir, போட்டாச்சு sir. Is it done? Yes, sir. Sir. அடுத்து போலாமா? போலாம் sir. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து that will start by ஈவினிங்ல ஏதாவது கிளாஸ் இருக்கா உங்களுக்கு? No class Any sir. class? இல்ல சார் இப்போதைக்கு இல்ல சார். Sunday உங்களோடது மட்டும் தான் sir. ஓகே, 4 to 6 ஒரு ஸ்லாட் வைக்கிறேன். 6 o'clock சொல்றேன் அடுத்த ஸ்லாட் இருக்கா இல்லையா? ஓகேவா? ஓகே சார். we have next slot Okay, by sir. 4 to 6. அதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத கூட சொல்லிடுறேன். இது முடிஞ்ச we'll start effective stress. Okay, we'll start effective stress. Please Okay, don't miss this session. That is the easiest chapter. So easy. அதுல ஒரு சில கான்செப்ட்ஸும் நம்ம பார்ப்போம். அது முடிஞ்சா permeability capillarity ஸ்டார்ட் பண்றேன். சரியா? ஓகே சார். அந்த டேப்லெட் நான் சொல்லி தரேன். Okay, sir. இன்னும் முடியல. இதுல 2-3 கொஸ்டின் இருக்கு. ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின் இருக்கு. that will solve in later evening session. எல்லாருக்கும் ஓகே தான? 4 to 6 ரெஸ்பாண்ட். Sir, 3 to 5 இல்ல sir. Why ma, what happened? இல்ல கிளாஸ் இருக்கு சார், அதான் கேட்டேன். என்ன கிளாஸ்மா? 6 o'clock ஒர்க் இருக்கு சார். என்னமா? காலேஜ் கிளாஸா? ஆமா சார். சரி, ஓகே, I'll change that to எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது கிளாஸ்? 6 o'clock சார். ஓகே, so 3 to 5 வச்சுக்கலாம். ஓகே Yes sir. Yes, sir. fine. So 3 to முன்னாடி 5. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. Yeah, 3 to 5. Is it okay for everyone? Yeah, yes sir. ஓகே சார். Fine. So we'll start by 3. Okay, thank you. Yes, sir. I'll leave for now. Thank you. Guys, join in the same link by 3. Okay. எஸ் சார். Okay. தேங்க் யூ சார். Thank you, sir. Yeah. Thank you sir.